இந்த குட்டி பையன் காலையில சீக்கிரமா இருந்ததுமே அவங்க அப்பா வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு ஸ்கேட்டிங் விளையாட்டு இருக்கான். டேய் சீக்கிரமா கதவு தரடா, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுதா சொல்லி அவங்க அப்பாவும் கத்துறாரு. என்ன தினமுமே இந்த மாதிரி வீட்டுல வச்சு பூட்டு நீங்க வேலைக்கு போயிருங்க, எனக்கு எவ்வளவு போர் அடிக்கு தெரியுமா, இன்னைக்கு நீங்க என்ன வெளியே கூட்டு போகணும்னு சொல்லி கேக்குறான். இவரும் பையனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு வெளில கூட்டு போறாரு. பைக் லோன் கட்டாதனால ஏஜென்ட்டே ஒரு தொத்த ஆரம்பிச்சிட்டாரு. பைக்ல ஃபிளைங்லாம் பண்ணி ஏஜென்ட் கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி பர்கரை இந்த பையன் கேக்குறான். 25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க பர்கர் ஷாப்புக்கும் போறாங்க. பைக் குத்த ஏஜென்ட் ஹீரோ செம்மையா திட்டான். போனை பிடி இந்த பையன் கெட்ட வார்த்தையில திட்டி விட்டுறான். டேய் யாரா அவனுக்கு இந்த மாதிரி சொல்லி விடுறா, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி இவரு திட்டாரு. வீட்டுல வச்சு என்ன பூட்டு போயிருங்க, எனக்கு யாருப்பா இதெல்லாம் சொல்லி கொடுக்க போறா, நான் ஆன்லைன்ல மூவி பாக்குறேன்பா, அந்த மூவில தான் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்றாங்க, இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி இவனு சொல்றான். இவரு தம் வச்சு அவங்க பொண்டாட்டிட்ட போன் பேசிட்டு இருக்கும்போது அவன் வேவ் போர்டு எடுத்து நாங்க கிளம்பிடுறான். பையனை காணுமேன்னு சொல்லி இவனு தேடி பாக்குறாரு. அவன் வேவ் போர்டுல கெத்தா போயின்னு இருக்கான். பையன் என்ன அழகா வேவ் போர்டு ஓட்டுறான் தெரியுமான்னு சொல்லி அவங்க பொண்டாட்டியும் பெருமையா சொல்லிட்டு ரொம்ப மெய்பர்த்து பாத்துன்னு இருக்காரு. ஒரு பாட்டி 2000 ரூபாய் போட 800 ரூபாய் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கட்டுப்படி ஆக சொல்லி அவங்களே அமுச்சு விட்டுருவாங்க. பையனோட ஸ்கேட்டிங் வீடியோ பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அந்த பாட்டியை கூப்பிட்டு அந்த 2000 ரூபாய் போட 800 ரூபாய்க்கு கொடுத்துறாங்க. ஈவினிங் கொஞ்சம் லேட் ஆனதுனால ஹீரோட அப்பா அம்மா வீட்டுக்கும் போய் தங்கிடுறாங்க. இந்த பையனுக்கு ரொம்ப போர் அடிக்கிறதுனால வாப்பா வீட்டுக்கு போலான்னு சொல்லி இவனு அடம் பிடிக்கிறான். இன்னைக்கு நைட் மட்டும் இங்க ஸ்டே பண்ணி நாளைக்கு காலை தானே போறோம்னு இவரும் சொல்றாரு. ஆனா அந்த பையன் ஸ்கேட் போர்டு எடுத்து அங்க கிளம்பிடுறான். சரி எதனா ஒரு ஹோட்டல்ல நைட் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் போயிடலாம் சொல்லி இவங்க அங்க கிளம்பிடுறாங்க. போற வழியில ஓரா மழை பெய்யறதுனால ஒரு பாழஞ்ச மண்டபத்துல இவங்க படுத்து அங்கே தூங்கிடுறாங்க. விடிய காலையில எழுந்து பார்த்தா பையன் காணாம போயிடுறான். எங்கடான்னு சொல்லி தேடி பார்த்தா மலை மேல ஏறி நிக்கிறான். டேய் கீழ இறங்கடா சொல்லி அவங்க அப்பா கத்துறாரு. ஏறிட்ட பையன் இறங்க தெரியலப்பான்னு சொல்லி அவனுக்கு கத்துறான். நீ மேல வைப்பான்னு சொல்லி கூப்பிடுறான். இவரும் அவன் பையனுக்காக மேலே ஏறாரு. இவருக்கு ஏற்கனவே கால்வெளி இருக்கும். ரொம்ப கோவத்தோட ரொம்ப கஷ்டப்பட்டு மலை மேல ஏறினாலும் ரொம்ப சந்தோஷமாவே அங்க சன்ரைஸையும் பாக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த பாட்டுல சொல்லிடுறேன். தேங்க்யூ.